ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பட்டூஸ் ஜேர்னி. ஸோ நம்ம சில மாதங்களாக நம்ம வந்து கேப் விட்டுட்டோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பணியில் ஈடுபடலாம்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து லேர்ன் ஃப்ரம் ஸ்டாம்ப்ஸ், தபால் தலை மூலம் கற்றுக்கொள்வோம் அப்படின்ற சீரீஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு நல்ல ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம். ஸோ இது வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அண்டர்டேக்கிங்கில் உள்ள ஒரு ரிசர்ச் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் மோனமெண்ட்ஸ். அதாவது நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமிக்க தொல்பொருள்களை ஆராய்ச்சி செய்து அதை கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்கிற ஒரு தெய்வீகமான ஒரு பணி தான் வந்து இந்த நிறுவனம் செய்கிறாங்க. ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தா 1861 பை அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய முதல் டைரக்டர் ஜெனரலாக இருந்தாங்களாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து இந்தியாவை வந்து 34 சர்க்கிள்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சி அதை பராமரித்து அதை மக்களுக்கு எடுத்துரைச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா உத்தரப்பிரதேஷ், ஐஸ்வார் மிசோரம், அமராவதி ஆந்திர பிரதேஷ், அவுரங்காபாத் மகாராஷ்டிரா, பெங்களூரு கர்நாடகா, போபால் மத்திய பிரதேஷ், புவனேஸ்வர் ஒடிசா, சண்டிகர், சென்னை தமிழ்நாடு, டேராடூன் உத்தராகண்ட், டெல்லி, தார்வாட் கர்நாடகா, கோவா, குவஹாத்தி அசாம், ஹைதராபாத் தெலுங்கானா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், ஜபல்பூர் மத்திய பிரதேஷ், ஜான்சி உத்தரப்பிரதேஷ், ஜோத்பூர் ராஜஸ்தான், கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால், லக்னோ உத்தரப்பிரதேஷ், மீரட் உத்தரப்பிரதேஷ், மும்பை மகாராஷ்டிரா, நாக்பூர் மகாராஷ்டிரா, பட்னா பீகார், ராய்ப்பூர் சத்தீஸ்கர், ராய்ஜங் வெஸ்ட் பெங்கால், ராஜ்கோட் குஜராத், ராஞ்சி ஜார்க்கண்ட், சார்நாத் உத்தரப்பிரதேஷ், சிம்ரா இமாச்சல் பிரதேஷ், ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், திரிசூர் கேரளா, வதோதரா குஜராத். ஸோ இதெல்லாம் வந்து 34 சர்க்கிளாக இந்தியா ஃபுல்லாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து சென்னை தான் வந்து தலைநகரமாக இருக்குது. ஸோ இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மூலமாக தான் இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து நம்மளுடைய பண்டைய தமிழக நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த நிறுவனத்து மூலமாக தான் செய்கிறாங்க. இந்த ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 2011 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ரிலீஸ் பண்ண ஒரு 20 ருபீஸ் ஸ்டாம்ப்பு. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ராக் ஆர்ட் அண்ட் கேவ் பெயிண்டிங்ஸ் இதெல்லாமே அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் மூலமாக தான் நம்மளுடைய பண்டைய கால நாகரிகங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா தமிழர்களுடைய நாகரிகம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக தான் நமக்கு வெளியே கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம லேர்ன் ஃப்ரம் ஸ்டாம்ப்ஸ், தபால் தலை மூலம் கற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஸ்டாம்ப் மூலம் அப்படின்ற தொடரில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா ஆரம்பித்து 150 ஆண்டுகள் நிறைவை குறிப்பிடும் வகையில் இந்த 2011ஆம் ஆண்டில் ரிலீஸ் பண்ண ஸ்டாம்பை பற்றி நம்ம பார்த்தோம். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்மளும் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்வோம். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறொரு தபால் தலை மூலமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.